டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேராடிகம்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் பேராடிகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறோம். அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், ப்ரோக்ராமில் எப்படி எழுதலாம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் ப்ரோக்ராம் எழுதலாங்கிற வே ஆஃப் திங்கிங் இருக்கு பாருங்க, அதுதான் ப்ரோக்ராமிங் பேராடிகம். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் பேராடிகம் சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கால்குலேட்டர் ஆப் எடுத்துக்கோம். அந்த கால்குலேட்டர் ஆப்பில் ப்ளஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம கொடுக்குற 2 நம்பர் ஆட் பண்ணி கொடுக்குது. இப்போ நார்மலாக ப்ரோக்ராமிங் பேராடிகமில் என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஓகே ஒரு வேரியபிள் வாங்குகிறோம், இன்னொரு வேரியபிள் வாங்குகிறோம், அதை ப்ளஸ் பண்ணால் 2ஐயும் ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இம்ப்ளிமெண்டேஷனை தான் யோசிப்போம். ஆனால் இந்த ஊப்ஸ் பேராடிகம், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேராடிகம் அப்படிங்கும்போது அந்த வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்து பழகிடணும் இந்த மெத்தட் படி. அப்போ இந்த இடத்துல நான் எப்படி ப்ளஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட, கால்குலேட்டருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதில் ப்ளஸ் பட்டன் ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ப்ளஸ் பட்டன் வந்து என்ன பண்ணுது, அந்த பட்டனுடைய ஃபீச்சர் என்ன, அந்த பட்டனுடைய ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அந்த ஆப்ஜெக்ட் உடைய வியூவிலேருந்து நம்ம யோசிக்கிறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேராடிகம். ஸோ இதில் கீ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி, அந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டியாக தான் இருக்கும். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கான பிஹேவியர்ஸ் என்ன இருக்கும், அதுக்கிட்ட என்ன இருக்குங்கிற இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது பிஹேவியர், அதாவது மெத்தட்ஸில் வரும். இதெல்லாம் நான் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ கிளாஸஸ்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கும். என்கேப்சுலேஷன், வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிற யூனிட்குள்ளே போடுறதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணிவிட்டு நார்மலாக எசென்ஷியல் எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் யூஸருக்கோ இல்லை மேபி இதை கோடை ரீயூஸ் பண்ணுற டெவலப்பருக்கோ என்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை ஹைட் பண்ணுற ஃபீச்சருக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன். இன்ஹெரிட்டன்ஸு, ஒரு கிளாஸில் இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும், அந்த ஃபீச்சருக்கு பேர், அந்த எபிலிட்டிக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிமார்ஃபிசம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூசர் இன்புட்டை பொறுத்து வெவ்வேறு வகையாக பிஹேவ் பண்ணும், அதுக்கு பேர் பாலிமார்ஃபிசம். ஸோ இதெல்லாம் குயிக்காக போயிடலாம், ஏன்னா நம்ம இதை இண்டிவிஜுவல் டாப்பிக்காக பார்க்கும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம இந்த டாபிக் கேட்டாங்கன்னா பேஜை ஃபில் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது 3. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.